400 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் இதயத்தில் இருந்தது ஒரு பேரரசு, முகலாய அரசாட்சி. சூரியன் எழுந்து கதிர்வீசும் பொழுதில் ஆகரா நகரம் தங்கம் போல் ஜொலித்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது ஒரு காதல் கதையின் தொடக்கம், உலகம் மறக்க முடியாதது. 1607ஆம் ஆண்டு பேரரசர் ஜஹங்கீர் தனது மகன் குர்ரமின் 15வது பிறந்த நாளை சிறப்பாகக் கொண்டாடினார். பளபளக்கும் அரண்மனையில் இசையும் மணமும் கலந்து கதிர்வீசும் பொழுது ஒரு விதியாய்க் காதல் கதைக்கு விதை விதைக்கப்பட்டது. அந்த விழாவில்தான் இளவரசர் குர்ரம் அரண்மனை நகை வியாபாரியின் மகள் ஆர்ஜுமந்த் பானோவை பார்த்தார். ஒரே பார்வையில் இரு இதயங்கள் இணைந்தன. அந்த பார்வைதான் பிறகு மும்தாஜ் மஹால் எனும் நித்திய நினைவாக மாறியது. 10 ஆண்டுகள் கடந்தது. குர்ரம் இப்போது வல்ல வீரராகி யுத்தத்தில் வெற்றி பெற்று மக்களின் நம்பிக்கையைப் பெற்றிருந்தார். ஆனால் அவர் மனதில் வெற்றியையும் விட பெரியது மும்தாஜின் சிரிப்பு. ஜஹங்கீர் மறைந்தார். குர்ரம் அரசபீடத்தில் அமர்ந்து ஷாஜகான் என அணிந்தார். ஆனால் அந்தப் பின்னால் இருந்த சக்தி மும்தாஜின் அன்பே. மத்திய பிரதேசத்தின் போர்க்களத்தில் மும்தாஜ் கூட ஷாஜகானுடன் சென்றார். அரசியைப் போல அல்ல, வீராங்கனையைப் போல. அவள் சொன்னது, எந்த வெற்றியும் நம்மிருவரும் இணைந்தால்தான் அர்த்தமுள்ளதாயிருக்கும். போர்க்களத்தின் நடுவே மும்தாஜ் பிரசவ வலியில் வலித்தார். ஷாஜகான் அவளின் கையைப் பிடித்துத் துடித்தார். அவள் மெதுவாகக் கண்ணை மூடி, என் நினைவாக ஏதாவது ஒன்றை உலகம் காணட்டும் என்று சொல்லி சுவாசம் நிறுத்தினாள். 8 நாட்கள். ஷாஜகான் உணவோ தண்ணீரோ எடுத்துக் கொள்ளவில்லை. அந்தப் பேரரசர் ஒரு காதலனாகி தனது உள்ளம் முழுதும் வெறுமையாய் இருந்தார். அவள் சொன்ன கடைசி வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. என் நினைவாக ஏதாவது ஒன்றை. அந்த ஒலியே அவனது இதயத்தைக் கட்டுமானமாக மாற்றியது. மும்தாஜின் உடல் அக்ராவிற்கு கொண்டுவரப்பட்டது. யமுனா நதிக்கரையில் ஆயிரக்கணக்கான விளக்குகள், அமைதியில் மூழ்கிய பேரரசு. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு வாக்குறுதி இருந்தது. ஷாஜகான் யமுனா நதிக்கரையில் நின்று சொன்னார், அவளின் நினைவாக காலம் கூட அழிக்க முடியாத ஒரு நினைவுக்கல்லை நான் உருவாக்குவேன். அதுவே தாஜ்மஹாலின் ஆரம்பம். 20,000 தொழிலாளர்கள் தங்கள் இரத்தமும் வியர்வையும் சேர்த்து ஓர் கனவைக் கட்டினர். ஒவ்வொரு கல்லிலும் மும்தாஜின் பெயர் எழுதப்பட்டது போல் இருந்தது. ராஜஸ்தானின் வெப்பமான மணலில் யானைகள் மார்பிள் கற்களை சுமந்தன. அந்த ஒவ்வொரு கல்லும் ஒரு காதலின் சின்னம். ஒரு அரசரின் துயரத்தை தூக்கிச் சென்றன. கலைஞர்கள் மார்பிள் கற்களை வடிவமைத்தனர். ஒளி அதன் மீது விழும்போது அது மும்தாஜின் முகம் போல பளபளத்தது. அன்பே அந்த கல்லில் உயிராயிருந்தது. இரத்தினக் கற்களைப் பொருத்தும் காட்சி, ஒவ்வொரு இரத்தினமும் ஒரு நினைவாய் பிரகாசித்தது. மும்தாஜின் சிரிப்பின் நிறம் போல. நாளும் இரவும் உழைப்பில் மூழ்கிய தொழிலாளர்கள் தாஜ்மஹாலின் மாபெரும் டோம் கட்டினர். அது மனித கைகளாலானது என்றாலும் அது கடவுளின் கருணையாய் தெரிந்தது. ஒரு காலை சூரியன் எழுந்தபோது தாஜ்மஹால் முழுமையடைந்தது. வெண்மையான மார்பிள் யமுனா நதியில் பிரதிபலித்தது. காதல் ஒரு உருவம் பெற்றது. தாஜ்மஹால் காலை நேரத்தில் மஞ்சள், பிற்பகலில் வெண்மை, இரவில் வெள்ளி நிறமாக மாறியது. அந்த மாற்றம் மும்தாஜின் மனநிலையைப் போல அமைதி, அழகு, நித்தியம். ஆண்டுகள் கழித்து சிறையில் இருந்த ஷாஜகான் ஜன்னல் வழியாக தாஜ்மஹாலை பார்த்தார். தூரத்தில் இருந்தாலும் அவரது இதயம் அவளோடு இருந்தது. கண்ணீர் காதலின் கடைசி வடிவம் ஆனது. தாஜ்மஹாலின் உள்ளே இருவரின் சமாதி பக்கபக்கமாக. மெதுவான இசை, மெல்லிய ஒலி, அமைதி. காதல் என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது காலத்தையும் கடந்து வாழும் ஒரு நினைவு.